ஆதவர்ஜுனா அவர்கள் தலைவரை பத்தி பேசினது தப்புதான். அதுக்காக தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அது கூட சரிதான். ஆனா உண்மையாவே நீங்க எங்களை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்த தானே செஞ்சீங்க. உண்மையாவே நீங்க அரசியலுக்கு வரப்போறேன் வரப்போறேன்னு ஒவ்வொரு படத்துலயும் பாட்டுலயும் எங்களெல்லாம் நம்ப வச்சீங்க. ஆனா இன்டர்வியூ கேட்டா அதுக்கு காலம் பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இப்ப சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வரப்போறேன் அப்படின்னு பிரஸ் மீட்லாம் விட்டீங்க. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேண்டும், இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை பயங்கரமா நம்ப வச்சீங்க. நம்ப வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சிக்கு வரலை அப்படிங்கிறத அறிக்கை விட்டீங்க. இதை ப்ரெஸ் மீட்டாகவும் நான் வரலைங்கிறத வெறும் அறிக்கையாக மட்டுமே விட்டீங்க. சரி, ஓகே, வயசாயிடுச்சு வரல அப்படின்னு. ஆனால் உங்களை நம்பி ரொம்ப வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு உங்கள் கூடையே பின்னாடியே தலைவர் அரசியலுக்கு வந்துடுவார், மாற்றம் வந்துடும், நம்மளை காப்பாற்ற ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களை நம்பி நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கும் ஒரு அறிக்கை விடுங்க. அதுக்கப்புறம் உங்களை நம்பி இருந்தவங்களாம் இப்போயாவது விஜய் சார் பின்னாடி இருக்கவங்கலாம் வந்து எல்லாருமே வந்து மைனர் பசங்க அப்படின்றதும், அப்புறம் சிலர் வந்து அரசியல் தெரியாத தற்கொலைகள் அப்படின்னு எங்களுக்குலாம் பெரிய பெரிய பேர், எங்களுக்கு இல்லை பொதுவாக எல்லாருக்குமே எங்களுக்கும் சேர்த்து நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டானவங்க தான். யாருமே வந்து மைனர் பசங்க கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டானவங்க, ரொம்ப மெச்சூர்டானவங்க தான் உங்கள் பின்னாடி நின்னவங்க. ஆனால் அவங்கள நீங்கள் ஏமாத்த தானே செஞ்சீங்க. இப்போது உங்களை மாதிரி ஒரு நடிகராக இருந்து சூப்பர் ஸ்டாராக ஆக வேண்டிய ஒருத்தர், பட் எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் வேணாங்க, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு அந்த பட்டம் வேண்டான்னு சொல்லி அதே உங்களுக்கு நிகராக இருக்க ஒருத்தர் எனக்கு இந்த பணம் வேண்டாம், எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் இப்போ இருக்கிற எந்த இதுவுமே எனக்கு வேண்டாம், இவ்வளோ செஞ்ச மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்ததுக்கு நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல. பிகாஸ் ஆப்வியஸாக வந்து இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் அட்லீஸ்ட் அவருக்கு ஆப்போனண்ட்டாக எதுவும் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா? உங்களை பற்றி ரொம்ப கேவலமாக கொச்சையாக அசிங்கமாக பேசின பல பேரை நீங்கள் வாயை மூடிட்டு நகர்ந்து போயிருக்கீங்க. ஆனால் ஆதவர்ஜுனா சார் பெருசாக என்ன பேசிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் அவர் மேலே வந்து இப்படி ஒரு அறிக்கையும் காலம் வெல்லும் காலம் பதில் சொல்லணும்லாம் சொல்கிறீங்க. சரி, உண்மை தானே அவர் சொன்னார், நீங்கள் உண்மையாகவே வரேன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கூட சேர்ந்து நீங்கள் வரலன்னு இஷ்யூ பண்ணிங்க தானே? ஸோ அதை தானே அவர் சொல்லியிருக்காரு, அதுலேருந்து தப்பு. எவ்வளோ கேவலமாக பேசினவங்களெல்லாம் ஏன் மன்னிச்சிட்டிங்க? சரி, ஓகே. கரூர் ஸ்டாம்பேட் பற்றி பேசும்போது நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் ஒரு ட்வீட்லாம் போட்டிங்க. இப்போது ரீசெண்டாக வந்து தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏன் நீங்கள் வந்து வாயே திறக்கல சார்? அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு டிஎம்கேவை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் நீங்கள் வாயே திறக்கலை? இப்படி எதுக்கெல்லாம் நீங்கள் பேசணுமோ, எதெல்லாம் பேசினா உங்கள் மேலே மரியாதையும் அன்பும் அதிகமாகுமோ அதுக்கெல்லாம் வாயே திறக்காமல் எதை பற்றி பேசினா உங்கள்